கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். பர்னபாஸ் மினிஸ்ட்ரி என்ற இந்த ஊழியத்தின் நேரத்திற்காக நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதன் மூலமாக மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள், சுகத்தை பெறுவீர்கள், நம்பிக்கை பெறுவீர்கள். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. ஒருவேளை வேதம் உங்கள் கையில் இருக்குமானால் நீங்கள் அதை பிரித்து அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் நான் உங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியங்களை முடித்து கப்பர்நகூம் என்ற ஒரு கிராமத்திற்கு வருகிறார். அந்த கிராமம் அந்த நாட்களிலே ஒரு வியாபார ஸ்தலமாக காணப்பட்டது. அப்புறம் அவர் வந்தவுடனே அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த காரியத்தை செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலத்தையும் கட்டினான் என்றார்கள். இங்கே இந்த 100க்கு அதிபதியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 100க்கு அதிபதி என்று சொன்னாலே 2 பேர் நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறார்கள். ஒன்று பெயர் சொல்லப்படாத 100க்கு அதிபதி, இன்னொன்று பெயர் சொல்லப்பட்ட 100க்கு அதிபதி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் பெயர் கொர்நேலியு. இந்த 2 பேருமே ரோமர்களாக இருந்தார்கள். பொதுவாகவே அந்த நாட்களிலே ரோமர்கள் யூதர்களை நேசிப்பது மிகவும் குறைவு. யூதர்களுடைய ஜெப ஆலயத்திற்கோ யூதர்களின் தேவனை ஆராதிப்பதோ அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இருப்பினும் நாம் இங்கே வாசித்த 100க்கு அதிபதியானவன் யூதர்களுக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். அப்படியானால் அவனுடைய இருதயத்தின் மேன்மையை பார்க்கிறோம். யூத மக்களை நேசிக்காத ரோமர்கள் இருக்கிற அந்த காலங்களிலே யூதர்களை நேசித்து யூதர்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான்னு சொன்னால் நிச்சயமாக அவனுடைய இருதயம் மேன்மையான இருதயமாக, கனத்துக்குரிய ஒரு இருதயமாக தான் அது காணப்பட்டது. இது இவன் ஜெப ஆலயத்தை கட்டினது அங்குள்ள எல்லா மக்களுக்கும் தெரிய வந்தது. அநேக யூதர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருந்தது. நான் நினைக்கிற அநேக மக்கள் இந்த 100க்கு அதிபதியை பாராட்டியிருப்பார்கள். அவனுடைய மேன்மையான எண்ணத்தை நிச்சயமாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபித்திருப்பார்கள். ஆகவே தான் மூப்பர்கள் இயேசுவிடத்தில் வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டார்களாம். இந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாவது மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த 100க்கு அதிபதி யூதர்களை அதிகமாய் நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, யூதர்கள் ஆராதிக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுக்கென்ற ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டியிருக்கிறான். ஆகவே தான் இந்த காரியத்தை செய்வதற்கு அவன் தகுதியானவன் என்று மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் சொன்ன பொழுது இயேசுவும் அதை அங்கீகரித்து அவளோடு கூட புறப்பட்டு போனார். இந்த 100க்கு அதிபதியுடைய இருதயத்தை நாம் சற்று கவனமாய் பார்ப்போமானால், வேலைக்காரனுக்காக ஏன் அவர் வேண்டிக் கொள்ள வேண்டும்? வேலைக்காரனை குறித்து ஏன் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த வேலைக்காரன் மிகவும் நம்பிக்கையுடையவனாய் இருந்திருக்கிறான். அவன் மேலே ஒரு அன்புள்ளவராய் பாசமுள்ளவராய் இருந்திருக்கிறார். அவன் அடிமையாக இருந்தானா, மிகுந்த பொறுப்புள்ளவனாக இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய வியாதி குறித்து இவரால் பொறுத்து கொள்ள முடியல. நிச்சயமாக தம்முடைய வேலைக்காரனுக்கு சுக வேண்டும் என்று நினைத்தபடினாலே இந்த 100க்கு அதிபதி இயேசுவை தேடினார். ஆகவே இயேசுவும் இப்பொழுது வருவதற்கு ஒப்பு கொடுத்தபடினால் இப்பொழுது அவர் வந்து கொண்டிருக்கிறார் தம்முடைய அந்த மூப்பர்களோடு கூட. அவர் வருகிறது இந்த 100க்கு அதிபதி கேள்விப்பட்டு தம்முடைய நண்பர்களை அனுப்பி இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். இந்த வார்த்தை நம்ம படிக்கிறோம், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் அல்ல,
நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்து நான் எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இது செய் என்றால் செய்கிறான் என்று சொன்னான். அப்படியானால் அவன் அதிகாரம் உள்ளவனாக இருந்தும் அவன் சொன்னால் செய்வதற்கு ஆட்கள் இருந்தாலும், ஆனால் அவனால் செய்ய முடியாத ஒன்று தன் வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. ஆகவே தான் அதிகாரமுள்ள இயேசுவை தேடினான். ஆகவே இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், நான் அதிகாரியாக இருந்தும் நான் சொல்லுவது செய்வதற்கு அநேக சேவர்கள் உண்டு, இருப்பினும் என்னுடைய வீட்டிற்குள் நீர் பிரவேசிப்பதற்கு நான் பார்த்தேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். ஆக இந்த நூற்றுக்கு அதிபனுடைய குணங்களை நான் பார்க்கும் பொழுது அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவன் அதிகாரியாக இருந்தும் தன்னை தாழ்த்தினான். யாருக்காக அவன் வேண்டிக் கொள்கிறான் என்று சொன்னால் வேலைக்காரனுக்காக. யாரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான் என்று சொன்னால் ஒரு யூத குரு இயேசு என்கிற இடத்துல. சரி, இயேசு யார் என்று சொல்லுவோமானால் உங்களுக்கு நான் சொல்ல மறுபடியும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஆண்டவராகிய இயேசுவோ ஒரு வேலைக்காரனை போல் வந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சேவை செய்கிறார், யாருக்கு அவர் வியாதியை குணமாக்குறார் என்று சொன்னால் இந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வேலைக்காரன் தான். ஆனால் அவருடைய வேலை என்னவென்று சொன்னால் ஒரு வேலைக்காரனுக்கே வேலை செய்யும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தையை அவனுடைய நண்பர்கள் இயேசுவிடத்தில் சொன்ன வேளையிலே இயேசுவானவர் இந்த நூற்றுக்கு அதிபதியின் வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டார். இவனுடைய விசுவாசம் மிகவும் பெரியது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். அவ்விதமாகவே அந்த வேலைக்காரன் சுகமானான். இது எப்படி நமக்கு தெரியும் என்று சொன்னால் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த வேலைக்காரன் சுகமாக்கப்பட்டதை நிரூபிக்கத்தக்கதாக இயேசுவை யார் அழைப்பதற்கு போனார்களோ அவர்களே அதை கண்ணால் பார்த்தார்கள், இந்த வேலைக்காரன் சுகமாயிருப்பதை. ஆகவே எதனால் சுகமானது? இயேசு எங்கோ இருக்கிறார், வியாதி உள்ளவன் எங்கோ இருக்கிறான். தூரத்திலிருந்து இயேசு சொன்னார் இவன் சுகமாவான் என்று சொல்லி அவ்விதமாகவே அவன் சுகமானான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை வெவ்வேறான நாடுகளிலே, வெவ்வேறான பகுதிகளிலே, வெவ்வேறான இடங்களிலே நீங்கள் வாழலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். இயேசுவை நான் பார்க்கவில்லையே, பார்க்க முடியுமா என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். நான் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிங்கள். ஒருவேளை நூற்றுக்கு அதிபதிக்குள்ளாய் இருந்த அந்த விசுவாசத்தை போல உனக்குள்ள இருக்குமானால், நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்துதான் அந்த தன்னலமற்ற ஒரு ஜெபம். அவன் தனக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, தன்னுடைய பட்டாளத்திற்காக வேண்டிக் கொள்ளவில்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளவில்லை. அவன் தன்னலமற்ற ஒரு ஜெபம், சுயநலமற்ற ஒரு ஜெபம் தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டான். தன் வேலைக்காரனுடைய உடல் நலத்தை அவன் விரும்பினான், சுகத்தை அவன் விரும்பினான். ஒருவேளை நீங்கள் நன்றாக இருக்கலாம், நீங்கள் சுகமாக இருக்கலாம். உங்கள் உறவினர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, வேலைக்காரனோ, அல்லது உங்களுடைய கம்பெனியில் அல்லது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட மற்ற மக்கள் ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கலாம். நீங்கள் ஏன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடாது? நீங்கள் ஏன் அவர்களுக்காக இயேசுவிடத்தில் பரிந்து பேசக்கூடாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீர்கள், எந்த கோயிலுக்கு போகிறீர்கள், எந்த கடவுளை வணங்குகிறீர்கள் என்பதெல்லாம் அங்கே பிரச்சனை அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இயேசு உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திற்கு கடந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேலைக்காரனை குணமாக்கும்படி கடந்து வந்தது மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை குணமாக்குவார். இயேசு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். இயேசு என்னை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசித்தால், இயேசு நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, என்னுடைய நண்பர்களை, என்னுடைய உறவினர்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசித்தால், நிச்சயமாக இயேசு உங்கள் வார்த்தையின்படியே, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான இந்த
நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். ஆச்சரியப்படுவாரா? நீங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் இப்பொழுதே இதே நிமிஷத்திலே உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என்ன அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லை, வெட்கப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், வேண்டிக் கொள்வீர்களானால், அவர் நிச்சயமாக உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் உங்களுக்கு நிகழும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நிச்சயமாக நான் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தது சரிதான் என்று புரிந்து கொள்வீர்கள். ஒரு ரோம அரசாங்கத்தின் அதிகாரியாகி 100க்கு அதிபதியின் இருதயத்தில் எழும்பின அந்த கரிசனை உங்களுக்குள்ளே இருக்குமானால், நிச்சயமாக இயேசு உங்களுடைய இரக்கத்திற்கு பதில் கொடுப்பார், உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு பதில் கொடுப்பார், உங்களுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார், உங்கள் வார்த்தை அவர் அங்கீகரிப்பார். அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே உண்டாயிருந்த அந்த வேதனை நீக்கப்படும். 100க்கு அதிபதியின் இருதயத்தில் இருந்த வேதனை நீங்கி அவன் சுகமானான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை நீக்க இயேசு இந்த நாளில் வல்லவராக இருக்கிறார். நாம் யாவர் கண்களும் அடி செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான பர்னபாஸ் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் நேரத்தில் இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய உள்ளங்களிலே இந்த வசனத்தை கேட்டது மித்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உருவாயிருக்கக்கூடிய விசுவாசமானது அவர்களுக்கு மிகப்பெரிதான ஒரு விடுதலையை, சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் யார் இந்த ஊழியத்தின் மூலம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பர்னபாஸின் ஊழியத்தின் நேரம் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 6:15 முதல் 6:30 மணி வரை நான் உங்களுக்காக வந்து காத்திருப்பேன். நீங்களும் எனக்காக வந்து காத்திருங்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களோடு கூட நீங்கள் மேலும் தொடர்பு கொள்வதற்கு எங்கள் ஊழியத்தின் பெயர் சவுத் இந்தியா கிறிஸ்டியன் மிஷன், நம்பர் 16, அன்னை சத்யா நகர், அண்ணா நகர் கிழக்கு, சென்னை 102. மொபைல் நம்பர் 9003097705.